எனது அன்பு உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றுமை ஓங்கட்டும், வேற்றுமை விலகட்டும். உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதியரசர்கள், மூத்த இளைய வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் மாணவர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்கு என்றால், ஒரு முக்கியமான பதிவு உங்களிடம் தமிழகம், பாண்டிச்சேரி வழக்கறிஞர்களா நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். என்னன்னா, கடந்த 7 வருஷமா வழக்கறிஞருக்கான பாதுகாப்பே இல்ல அப்படின்றத ஆணித்தனமா சொல்றதுதான் சொல்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறேன். வழக்கறிஞர் பாதுகாப்பு எப்படி இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். அதாவது நீங்க எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகை ஜேர்னலிஸ்ட் ஒரு மிடில் மேனா மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை எடுத்துட்டு போய் ஒரு மீடியேட்டரா, ஒரு மீடியேஷனா நீங்க மிடில் மேனா இருந்து மக்களுக்கு போய் சேர்க்கணும். அதுதான் உங்களுடைய கடமை. அந்த கடமையை நீங்க தவற மாட்டீங்கன்ற நம்பிக்கையோட இந்த கான்ஸ்டிடியூஷன் பில்லருக்கு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, நான் சொல்ற பதிவை மக்களிடமும் வழக்கறிஞரமும் எடுத்துட்டு போய் நீங்க சேர்க்கணும்ன்றதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதாவது இதே பார் கவுன்சில்ல இருந்த ப்ரீவியஸா இருக்கிற 25 மெம்பர்ஸ் இன்னைக்கு போய் எல்லா இடத்துலயும் யூடியூப்ல பேசுறதும், பிரஸ் மீட் கொடுக்கறதும், இன்டர்வியூ பண்றதும், பல ஆங்கிள் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணன்னு சொல்லி வெளியில ஒரு இமேஜ் பில்ட் பண்றாங்க. அந்த இமேஜ் தவறான இமேஜ்ன்றத நான் சொல்றேன். அதாவது நீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பார் கவுன்சில பாதுகாப்பு உறுதி செய்யல. வழக்கறிஞருடைய பாதுகாப்பு 7 வருஷமா ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட 20 கொலைகள், இந்த 5 வருஷத்துல 20 கொலைகள் நடந்திருக்கு. இந்த பாதுகாப்பு சட்டம் ஒரு சில பார் கவுன்சில் மெம்பர் சொல்றாங்க, நான் டெல்லியில இருக்கேன், அங்க போயிட்டா இதை போயிட்டேன்றாரு. நீ டெல்லியில இன்ஃபுளுன்ஸா இருந்தா ஏன் இந்த பாதுகாப்பு சட்டத்தை உங்களால கொண்டு வர முடியல? உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. உங்களுடைய சேஃப்டி தான் முக்கியம். உங்களுக்கு 5 கண்ணா வேணும். ஆனா அடுத்த வழக்கறிஞர் எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. வழக்கறிஞரோட பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தா யாருக்கு அந்த பயம் இல்ல. ஆனா அதை நீங்க பண்றதே கிடையாது. சார், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாருங்க சார். ஒரே விஷயத்தை நான் கேட்கிறேன், இது அரசியலா கேட்கல, இதை நான் ஜாலியா கேட்கிறேன். இப்ப நான் ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன், இது ஒரு ப்ரொஃபஷன், இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். ஒரு டாக்டர், ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்டியன், ஒரு முஸ்லீம் வந்தா நீங்க சர்ஜரி பண்ணாம இருப்பீங்களா? நீ அவரை பார்க்காம இருப்பீங்களா? அதனால நீங்க ஜாதி பார்க்க, அது ஒரு ப்ரொஃபஷன், இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். ஒரு கிளையண்ட் வரான், அவன் ஹிந்து, அவன் முஸ்லீம், அவன் கிறிஸ்டியன் சொல்லிட்டு நீ அந்த கிளையண்ட் நீங்க அவனுக்காக நீங்க நீதிக்காக நீங்க சண்டை போடாம இருக்கீங்களா? ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ் நீங்க போறீங்கல்ல. நீங்க நீதிபதிகளும் சரி, நீதியை காக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் சரி, நீங்க ஜாதி மதம் பார்க்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பார் கவுன்சில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதே நீங்க யாரும் கேட்கல. இந்த 25 பேர் ஏன் கேட்கலாம் கேட்கிறேன். ஒரு சின்ன கண்டனம், என்ன விஷயம் தெரியுதா நான் சொல்றேன்றது புரியுதா உங்களுக்கு? பார் கவுன்சிலுக்குள்ள ஒரு வழக்கறிஞர், சக வழக்கறிஞர் அடிச்சு நொறுக்கிறாங்க. அதுக்கு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டீங்களா? இந்த 25 மெம்பர்ஸ் கேள்வி கேட்டீங்களா? இன்னைக்கு நான் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வருவேன், இன்னைக்கு அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நான் ஆணையை புடுங்குவேன்றீங்க. இன்னைக்கு நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இறைவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அந்த அங்கீகாரத்தை நீங்க காப்பாத்துறீங்களா? ஒரு வழக்கறிஞர் பார் கவுன்சிலை வச்சு போகிறாங்க. இங்க ஜாதி கிடையாது, யாருக்கு இருந்தாலும் அணுகுதான். அதுக்காக நீங்க கண்டனத்தை யாராவது எழுப்புறீங்களா? நீங்க யாராவது அதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா? யாராவது ரைஸ் பண்ணீங்களா? அப்ப எங்க போனீங்க? 25 பேர் எங்க போனீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன நீதின்னு கேக்குறேன். அதுக்கு ஏதாவது என்கொயரி போட்டீங்களா? இந்த மாதிரி வழக்கறிஞருக்கு இது வரைக்கும் 7 வருஷமா கடந்த 7 வருஷமா இது வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்ல அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன். இதுக்கு என்ன ரெமெடி அப்படியா சார்? கடந்த 5-6 வருஷமா 20 வழக்கறிஞர் கொலையை செத்துருக்கலாம், கொலை பண்ணிருக்காங்க சார். அவங்க வீட்டுக்கு ஏதாவது போய் ரெமெடி போய் செஞ்சுதா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற ஒரு வழக்கறிஞருக்கோ, ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கறிஞருக்கோ அந்த வீட்டுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா சார்? எங்க மாதிரி ஒரு இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் உருவாக்குங்க சார். சார் 20 பார் கவுன்சில் சண்டு கிடையாது சார். சார் 25 பேரும் நீங்க நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி இப்ப பேசுறீங்களா? எல்லாருக்கும் தாழ்மையான ஒரு வேண்டுகோள், நீங்க எல்லாம் நல்லா பண்ணீங்க போதும். உங்களுடைய கடமையை முடிச்சுக்கிட்டு நீங்க நல்ல பிராக்டிஸ் அட்வொகேட்ஸ், நீங்க போய் நல்லபடியா பிராக்டிஸ் பண்ணுங்க. புது தலைமுறைக்கு வழி விடுங்க. நீங்களே பிளாக் பண்ணி நிக்காதீங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நல்ல தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டமும், வழக்கறிஞர் தொழில் பாதுகாப்பும், வழக்கறிஞருக்கான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும், அதாவது குடிநீர்,
அது மட்டும் இல்லாம வந்து மருத்துவம், அது மட்டும் இல்லாம இலவச காப்பீடு திட்டம். ஒரு வழக்கறிஞருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல ஒரு வழக்கறிஞருக்கு போர்க்கால அடிப்படையில அவங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவர் இறந்துட்டார், மெடிக்கல் எமர்ஜென்சில இறந்துட்டாரோ, அவருக்கு உடனடியா பார் கவுன்சில் சார்பா 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அவங்க வீட்டுக்கு வித்தின் 2 days ரீச் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட்ஸ் போட்டு ஒர்க் பண்ணும். யார் வந்தாலும் உங்க தொழில நீதித்துறையில எதுக்கு சார் டிரைவிங்க? இது நீதித்துறை சார். நீதித்துறையில எதுக்கு சார் டிரைவிங்க? டிரைவிங் நடந்துட்டு இருக்கு சார். எதுக்கு சார் இந்த டிரைவிங் நடத்திட்டு இருக்கீங்க? மக்கள் வழக்கறிஞர் எல்லாம் நீங்க பார்த்து தானே இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம ஒரு கிளைண்ட்டுக்காக வாதாடுறோம் அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம எப்படி உண்மையா இருக்கணும்னா கண்டிப்பா வந்து வாழ்க்கை பணத்துக்கு நம்ம உண்மையா இருக்கணும், நியாயமா நடந்துக்கணும் இல்லையா? இப்ப வந்து இந்த மாதிரி நீங்க நீதித்துறையில டிரைவிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி நீங்க உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்க உண்மையா இருப்பீங்க? உங்களுடைய சகோதரர்களுக்கு எப்படி நீங்க உண்மையா இருப்பீங்க? சோ அதனால இதெல்லாம் தவிர்த்துருங்க. நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல. பட் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, புதுசா வர இளம் வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க. நல்ல சமூக போராளியா, நல்ல சமூக சிந்தனைகள் இருக்கா, அந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சோ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முக்கியமான விஷயம். பாதுகாப்பு இல்லாத வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு இனி வரும் காலங்கள்ல நீங்க வந்து உடனடியா போர்க்கால அடிப்படையில நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. வருங்கால இளம் வழக்கறிஞர்களுக்கு நல்ல சமுதாய போராளியை தேர்ந்தெடுங்க, சமூக போராளியை தேர்ந்தெடுங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அனைவருக்கும் நன்றி.